திமுகவில் செந்தில் பாலாஜி இணைந்ததில் இருந்து சிக்கல் மேல் சிக்கலை சந்தித்து வருகிறார். அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்து வந்தார். அதனாலேயே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் நிலைமையும் ஏற்பட்டது. இப்போது அடுத்த புதிய வழக்கு ஒன்று அவர் மீது வந்துள்ளது. இதனால் திமுகவில் பலருக்கும் இந்த வழக்கு சிக்கலை கொடுக்கும் என்றும் டெல்லி அதிகாரிகள் தமிழகத்தில் களமிறங்கலாம் என கூறப்படுகிறது. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக டான்ஜெட்கோ எனப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் விநியோக கழகத்திற்கு எதிராக இந்திய போட்டி ஆணையத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த சிவராமன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது பல்வேறு திறனில் 45,800 மின்மாற்றிகள் 1,182 கோடி ரூபாயில் கொள்முதல் செய்வதற்காக 10 டெண்டர்கள் கோரப்பட்டன. அதில் 7 டெண்டர்களில் 26,300 மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்தது. குறிப்பாக 500 கிலோவாட் திறனுடைய 800 மின்மாற்றிகள் கொள்முதல் செய்ய 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டரில் 26 ஒப்பந்ததாரர்கள் பங்கேற்றனர். அந்த ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக 13,72,930 ரூபாய் என ஒரு மின்மாற்றியின் டெண்டர் கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்து சமர்ப்பித்துள்ளனர். இவ்வாறு 26 ஒப்பந்ததாரர்களும் ஒரே மாதிரியான விலை பட்டியலை சமர்ப்பித்திருப்பது என்பது முறைகேடான டெண்டர் நடைமுறையாக உள்ளது. மேலும் கூட்டுச்சதி நடந்துள்ளதையும் வெளிக்காட்டுகிறது. இதனையடுத்து ஒரு மின்மாற்றி 12,49,800 ரூபாய் என விலை இறுதி செய்யப்பட்டு அந்த 26 ஒப்பந்ததாரர்களில் 16 பேரை இறுதி செய்து அவர்களுக்கு தலா 50 எண்ணத்தில் 800 மின்மாற்றிகள் 99,98,40,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 26 ஒப்பந்ததாரர்களில் 16 பேருக்கு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதுடன் சந்தை விலையை விட கூடுதலாக நிர்ணயித்து கொடுக்கப்பட்டதால் அரசுக்கு 397 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் டான்ஜெட்கோ மீதும் முறைகேடாக ஒப்பந்தம் கோரிய ஒப்பந்ததாரர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் செந்தில் பாலாஜியை இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தலாம் என கூறப்படுகிறது. டெல்லி அதிகாரிகள் இந்த புகார் மீதான விசாரணைக்கு உட்படுத்துகையில் திமுகவின் பல முக்கிய புள்ளிகளும் விசாரணை வளையத்தில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக அறப்போர் இயக்கம் இதே புகாரை லஞ்ச ஒழிப்பு துறையில் கொடுத்தும் தமிழக அரசு முறைகேடு இல்லை என தெரிவித்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.